அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. உலகில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் மதிப்பளிக்கப்பட்ட பிரிவு மனிதர்களாகும். மனிதர்களிலேயே அவர்களின் துணைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல உயர்ந்த பதவிகளை வழங்கி கௌரவித்துள்ளான். பரிசுத்த இஸ்லாம் பெண்களுக்கு மிக உயர்ந்த மகத்துவங்களை வழங்கியுள்ளது. பரம்பரை உரிமைகளை வழங்கியதுடன் ஜாகிலிய காலத்தில் உயிருடன் புதைக்கப்பட்ட குழந்தைகளை இஸ்லாம் பெண்கள் தாயாகவும் மகளாகவும் மனைவியாகவும் இருக்கிறார்கள் என்று கூறி காட்டுமிராண்டி அரபிகளுக்கு அறிவுரை வழங்கி அவர்களை நேர்வழியில் நடத்தியது. எந்த அளவுக்கு என்றால் பெண் குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளவும் அவர்களை பாதுகாக்கவும் சஹாபாக்கள் மத்தியில் போட்டிகளும் மோதல்களும் ஏற்பட்டன. இவ்வாறு மிக உயர்ந்த இடங்களை பரிசுத்த இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியது. அதனால்தான் மதிப்புமிக்க பொருட்களை நாம் எவ்வாறு பாதுகாக்கிறோமோ அதேபோல் பெண்களையும் பரிசுத்த இஸ்லாம் பாதுகாக்க சட்டங்களை கொண்டு வந்தது. அத்தகைய ஒரு சட்டமாக பெண்களுக்கு ஹிஜாப் என்ற இஸ்லாமிய சட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இதை அணிவதன் மூலம் சமூகத்தின் பார்வைகளிலிருந்து அவர்களின் உடலையும் அழகையும் பாதுகாக்க முடியும் என்றும் சமூகத்தில் இருந்து வரும் தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு வழங்க முடியும் என்றும் இஸ்லாம் கற்பித்தது. அதனால்தான் இஸ்லாமிய உடை அணிவதன் மகத்துவத்தை உணர்ந்து கமலா சுரையா என்ற பெண்மணி இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட வரலாறு நமக்கு தெரியும். இவ்வாறு ஒரு சிறுமியிடம் பெண்கள் ஏன் ஹிஜாப் அணிகிறார்கள் என்று கேட்கப்பட்டபோது அந்த பொன்னுமகள் அளித்த பதில் இவ்வாறு இருந்தது: நீங்கள் ஏன் உங்கள் கைபேசிக்கு இந்த கவசத்தை போட்டிருக்கிறீர்கள் என்று அவள் கேட்டாள். அதற்கு அவர், நான் இதை வற்புறுத்தி அணிவிக்கவில்லை, மாறாக இது ஒரு பாதுகாப்பாக மதிப்புமிக்க இந்த கைபேசிக்கு நான் போட்டிருக்கிறேன் என்று கூறினார். அப்போது அந்த சிறுமி இவ்வாறு கூறினார்: அதைப்போலவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதிப்புமிக்க பெண்களை பாதுகாக்கவே இத்தகைய உடை அணிவதை அவர்களுக்கு கட்டாயமாக்கினான். அந்த சிறுமியின் அந்த வீடியோவை நாம் ஒருமுறை பார்க்கலாம். Tell me this, why do you guys oppress women by having them wear the hijab? Give me your phone, please. My phone, okay. Thank you. Why are you oppressing your phone with this case? I'm not oppressing my phone, I'm actually protecting it because it's valuable. Aha! You see, Allah's now oppressing us to wear the hijab. He's protecting us because we're valuable. Oh, okay, then wait, where's your hijab? I'm only 5, Sylvie. Everybody knows that. Oh, okay. May Allah bless you. Bye. Alhamdulillah. Tell me this, why do you guys oppress women by having them wear the hijab? Give me your phone, please. My phone, okay. Thank you. Why are you oppressing your phone with this case? I'm not oppressing my phone, I'm actually protecting it because it's valuable. Aha! You see, Allah's now oppressing us to wear the hijab. He's protecting us because we're valuable. Oh, okay, then wait, where's your hijab? I'm only 5, Sylvie. Everybody knows that. Oh, okay. May Allah bless you. Bye.